இந்த வயசான காலத்துல இந்த குதிரை இப்படி புடிச்சுக்கிட்டு வந்துருக்கிறியா? ஆமா. ஏன்னா இந்த வயசுல தள்ளாடி வயசுல இப்படி புடிச்சிட்டு வரீங்களே, இது என்னால முடிஞ்சது எவ்வளவு பொண்ணு பொருளோ எல்லாமே நான் கொடுக்குறேன். இருந்தாலும் அதை எனக்கு பரிசா நீ கொடுத்தீனா உனக்கு என்ன வேணாலும் நான் தரேன். எப்படியோ நீ யாரு விட்டாலும் இங்க என்னாத்துக்கு வந்த இந்த வனத்துக்கு இந்த கோயா பேர்ல சொல்லு. இந்த 56 தேசத்தையும் ஆண்டு வரக்கூடிய எங்க அண்ணா தர்மரனாகதான் எங்க அண்ணா அவரு ஆண்டு மகாராஜனுக்கும் குந்தம்மா தேவிக்கும் மாந்திரா தேவிக்கும் அஸ்வினி தேவரோட அம்சத்துல பெருமாள் என் பேர் தான் நகுலம். குதிரையை கொண்டு போய் என்ன பண்ற? எங்க அண்ணனுக்கு பரிசா கொடுக்கணும். அண்ணனுக்கு கொடுத்தா ஆமா சவாரி ஏறி அந்த நாட்டை நான் சுத்தி காட்டணும். எங்க அண்ணாவை அதுல சவாரி ஏறி எல்லாம் பெருமை. சரி நான் வரும் வழியில குதிரை புடிச்சு வந்த பத்தியா நடந்து அப்போ ஒரு அதிர்ஷ்டத்தை கண்டோம். அந்த அதிர்ஷ்டத்துக்கு விட தெரியாம அங்கிருந்து நான் யோசனை பண்ணிக்கிறேன். யாருன்னு அப்படி உள்ள இருந்து கீரவங்க வந்தா கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு அது சொல்றோம். அதுக்கு நீ தக்க விட கொடுத்தினா குதிரையை சும்மா புடிச்சுப்பா. இதுதானே நாமளே பல சித்திரபத்திரம். நாங்களே ஒரு ராஜானுங்க. எங்களுக்கு என்ன தெரியாத ஒரு பிஸ்கோத்து. குதிரையை சும்மா புடிச்சுப்பா, இல்லன்னா நீ எனக்கு அடிமையாகணும். ஆகிட்டேன் நான் சொல்லிட்டு குதிரை பாருவா நல்லா அந்த தட்டல் தூந்துன கொள்ளு போட்டு வைக்கலையா எல்லாம் வச்சுதான் புடிச்சுன்னு வந்தான். சரி என்ன அதிர்ஷ்டத்தை கண்டம் தெரியுமா? ஒரு பசுவானது கண்ணு போட்டா கண்ணு போய் பசு மடியில் தானே பால் குடிப்பது வழக்கம். பசு கண்ணுக்கு கண்ணு போய் பசு மடியில் தானே பால் குடிப்பது வழக்கம். அதுக்கு மாற்றமாக கண்ணு இந்த பசு கண்ணை போட்டு கண்ணு மடியில் போய் பசு பால் குடிக்குது. இதுக்கு என்ன அர்த்தம்? அதான் ஒருவேளை அப்படியாக்குமோ? இல்ல ஒருவேளை இப்படியாக்குமோ? ஆனா நான் சொல்லிடுவான். தெரியலையா எனக்கு? தெரியலையா? நீ பாரு அது அங்க கிட்ட நீ இங்க உக்காரு. கலிங்க போற யார பண்ணின? யாரு நீனு? சாத்திரத்துல வல்லவன் நான் தான். வேற என்ன? சாத்திரத்துல வல்லவன் தான். மேனில கொல்லவனா? பேர் என்ன ஐயோ? வேற சரி நீ யாரு வீட்டு போய்? யாரு வீட்டு பேயன்ன பையன் யாரு வீட்டு? யார் வீட்டு பேயன்னா எனக்கு என்ன தெரியும்? நீ மந்திரா தேவிக்கும் பாண்டு மகாராஜனுக்கும் வம்சத்துல பிறந்ததுனால சகாதேவம். சரி இவனை கொல்லியாகிரி உன்னை ஏன் வந்து என்னைய தடுக்கிற? இந்த குதிரை நாங்க அண்ணன் ஆட்சி செய்யறதுக்கு. ஒன்னா யாரு ஒன்னு தருமனா? ஆமா ஒன்னா ஆட்சி செய்யறாரு. ஆமா இந்த குதிரை கொண்டு போய் ஒன்னங்கிட்ட கொடுத்து ஒன்ன ஏறி சவாரி செஞ்சா பெருமையா இருக்கும். அப்படியா? பொண்ணு பொருள் காசு எது வேணாலும் கொடுக்குறேன். எதுனாலும் கேட்டாலும் கொடுக்குற. டேய் தம்பி உன் பொன் பொருள் வேணாம். வர வழியில் ஒரு அதிர்ஷ்டத்தை அதுக்கு விட தெரியாம முழிக்கிறோம். அதை நான் சொல்றேன். அது உடவிச்சின்னா நீ குதிரை சும்மா பிடிச்சா இது போய் என்ன உடுக்குது? நம்ம கூட ஜிபி இல்ல. சரி என்ன அதிர்ஷ்டத்தை கண்டது? என்ன விஷயம்? இப்ப உயிர் பிராணி ஜீவங்கள் மேல் வாயால மனம் கழித்து கீழ் வாய் மூலமா தானே மனம் கழிக்கணும். அதுக்கு மாறாக மேல் வாயில சாப்பிட்டு மேல் வாயிலே மனம் கழிக்குது. அது என்ன அர்த்தம்? இது மதல்கர உனக்கு என்ன தெரியுமா? வாயில தின்னு சூத்துல பேணும் எல்லா பறவைகளும் மனிதர்களும். இது வாயிலே தின்னு வாயிலே பேணுதான். அது என்ன? அது என்னன்னு தெரியலையே. எனக்கு அடிமை தானே? உனக்கு அடிமை தான். ஏன்னா பாட்டிக்கிறாங்களா பாரு சேலந்த எடுத்து போச்சுன்னு உட்காருங்க. கடிங்க புரிச்சு நானே தம்பி மகள் 4 பேரும் நகர சோதனை சேர்ந்தவர்கள்.
திசை மாறி போயிருக்கிறார்கள். ஆகட்டும். ஏய், சென்று பார்த்து வருகிறேன். அப்படியே ஆகட்டும். சென்று வாருங்கள். தம்பி மாலை யாரு நீ? நானும் போகும் வழியில ஏன் நிறுத்துற? ஐயா, நானும் இந்த அஸ்தினாபுரத்தை ஆண்டு வரக்கூடிய பேரரசன் தர்மராஜன். தர்மராஜாவா? இல்லையா? சரி. தாங்களும் வயதான இருக்கிறது. ஆமா. இந்த புறவில் மீது ஏறி அமர்ந்து இந்த புறவில் நீ செல்லலாம் இல்லையா? ஆமா, செல்லலாம். ஐயா, தாங்களாக வருகிறாயே. இது ஏன்னா கொஞ்சம் வயசாகுதுன்னு எனக்கு வயசாயிருச்சு. இது மேல ஏன் செவ்வாறு செஞ்சுன்னு வச்சியா, இந்த போகும் வழியில ஈனா தூக்கி அடிச்சுட்டு போயிட்டு யாரு பாக்குவாங்க? சரி சரி சரி, இருக்கட்டும். அதனால அப்படி இந்த போதும் ரொம்ப தூரத்துல வர போற தெரியும். அதனால வழியில என்னுடைய தம்பிமார்கள் 4 பேர். சரி. அவர்கள் எங்களாலும் வழியில தெம்பட்டார்களா? உங்க தம்பிமார்கள் என்னென்ன பேரு? பீமன், அர்ஜுனன்,